அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு ஊடகத்தில் ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். அது என்ன செய்தின்னு கேட்டால், டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த ஆடுகள் விற்பனை பண்ணக்கூடிய சந்தைக்கு போகிறாரு. ஒரு 124 ஆடு வாங்குறாரு. அதுவும் எப்படி போகிறான்னு கேட்டால், முஸ்லீம்களை போல வேடமணிந்து அந்த சந்தைக்கு போயிட்டு அந்த ஆடுகளை எல்லாம் அவர் கொள்முதல் பண்ணி, அதாவது ஹஜ் பெருநாள் இப்போது முஸ்லீம்களுடைய பண்டிகை கடந்து வந்திருக்கிறோம். அந்த பெருநாள் தினத்தன்று ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அறுத்து அதனுடைய இறைச்சிகளை தானும் சாப்பிட்டு அதை மற்ற தேவையுள்ள மக்களுக்கும் கொடுப்பாங்க. இப்படி ஒரு பண்டிகையை அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உயிர் வலியை நாங்கள் தடுக்கணும், ஆடுகள் சித்திரவதை செய்யப்படுவதை மாடுகள் சித்திரவதை செய்யப்படுவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 124 ஆடுகளை என்ன பண்ணுறாரு, டெல்லியில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அதை நான் விலைக்கு வாங்கி என்ன செஞ்சுட்டேன், முஸ்லீம்கள் அதை அறுத்து பலியிடாத அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், தடுத்துட்டேன், அதை நான் வாங்கி நான் என்ன செஞ்சிட்டேன், அது உயிரோடு வாழ செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி, அந்த மாதிரியான வேடிக்கையான செய்தியும் இன்றைக்கு ஊடகத்திலே போட்டிருக்கிறார்கள். பொதுவாக விழாக்கள் இந்த மாதிரி பண்டிகை காலம்னு சொன்னால் கலவரங்கள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கூத்து கும்மாளங்கள் இருக்கும், ஆடல் பாடல் கச்சேரிகள் கொண்டாட்டங்கள் இருக்கும், மது போதையிலே தட்டழிவார்கள். அரசாங்கமே அது போன்ற பண்டிகை காலங்களில் ஒரு 300 கோடி 400 கோடி 500 கோடி மதுவில் மட்டும் விற்பனையாகும் என்று இலக்கெல்லாம் வைப்பாங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய பண்டிகைகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. முஸ்லீம்கள் அழகான முறையில் அவர்கள் புதிய ஆடை உடுத்துவாங்க, இறைச்சிகளை அவர்களும் சாப்பிடுவார்கள், பிறருக்கும் கொடுப்பார்கள். இப்படி தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கக்கூடிய அளவில் இஸ்லாமியருடைய பண்டிகை இவ்வளோ வித்தியாசமானதாக இருக்கிறது என்று சொல்லி உலகம் முழுவதும் இன்றைக்கு வியந்து பார்க்கக்கூடிய சூழல்ல இதில் ஏதேனும் ஒரு குறையை ஏற்படுத்த முடியாதா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டது. டெல்லியில் இது போன்ற உயிர்வதையை தடுப்பதற்கு 124 ஆடுகளை ஒருவர் என்ன செஞ்சார், வாங்கிய உயிரை காப்பாற்றி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குற என்னென்னா, எந்த அளவு காமெடியான செய்தின்னு கேட்டால், இந்த நாளில் மட்டும்தான், இந்த ஹஜ் பெருநாள் சென்ற அந்த ஒரு நாளில் மட்டும்தான் இந்த தேசத்தில் ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் அறுக்கப்படுகிறதா? வருடம் முழுவதுக்கும் அறுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், வருடம் முழுவதும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். வருடம் முழுவதும் அறுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் உயிர் வதை பற்றி தெரியலை. முஸ்லிம்களுடைய பண்டிகை கொண்டாட்டத்தின் போது மட்டும் தெரியுது என்று சொன்னால் இது எந்த மாதிரியான டிசைன் நோயின்றதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. முஸ்லீம்கள் மாதிரி அவர் வேடம் அணிந்து அந்த சந்தையில் போய் ஒரு ஆடுகளை வாங்கியதாக ஒரு செய்தி. ஏன் முஸ்லீம்கள் மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்களா? ஒரு இந்து போய் ஒரு ஆடை கேட்குறாரு, இல்லை வேறு சமூகத்தை சார்ந்தவர் போய் எனக்கு ஆடு வேணும்னு கேட்டால் விவசாயிகள் விற்பனை செய்ய மாட்டாங்களா? அவர்களுக்கு தேவை விலை, அந்த ஆடு என்ன விலைக்கு அவர்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யார் கேட்டாலும் கொடுப்பார்கள். அதுலேயும் ஒரு வக்கர புத்தி அவன் கொண்டு வந்து உள்ளே புகுத்துறான். முஸ்லீம்கள் மாதிரி வேடமிட்டு உள்ளே போனாங்க, ஏதோ அந்த நாளில் முஸ்லீம்கள் மட்டுமே அவர்கள் ஆடுகளை மாடுகளை வாங்கி சாப்பிடுவது போன்றோம், மற்றவர்கள் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, யாரும் இறைச்சியை சாப்பிட்றதில்லை என்பது போன்ற ஒரு வக்கரமான ஒரு செய்தியை அவர்கள் உண்டாக்க நினைக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெருநாட்கள் இருக்கிறது. இரண்டுமே எப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று சொன்னால், இந்த தேசத்திலே கூட எந்த சமூகத்திற்கும் எங்களால் எந்த பாதிப்புமே கிடையாது. முஸ்லிம்களுடைய பண்டிகை கொண்டாட்டங்களில் அரசாங்கத்திற்கோ காவல்துறைக்கோ வேலை இருக்கிறதா? அவ்வளவு அமைதியாக யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முஸ்லிம்கள் தங்களுடைய பெருநாளை அற்புதமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்படியான ஒரு இறைச்சி சாப்பிடுவதற்கு எதிராக இந்த மாதிரியான கொள்கை உடையவருடைய செய்திகளை எல்லாம் நாட்டில் நடக்கிற வேற நிகழ்வே கிடையாது. இந்த மாதிரி விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய சிலருடைய சிந்தனைகளை, வக்கர புத்தி உள்ள இது மாதிரியான மத வெறுப்பு சிந்தனையாளருடைய செய்திகளை எல்லாம் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஊடகத்தை காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? முஸ்லீம்கள் அவ்வளவு அமைதியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த விதமான இடையூறும் கிடையாது. அவ்வளவு சாந்தமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் தேசத்துக்கு ஆபத்தா? எத்தனை கலவரங்களை இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த ஆடுகளை காப்பாற்றி விட்ட இந்த மனிதர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி சொன்னார், இந்த தேசம்தான் உலக அரங்கத்தில் பீஃப் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்குன்னு சொன்னார். அங்கே போய் நீங்கள் மாடுகளை காப்பாற்றி விட்டுருக்கலாமே. எத்தனை மாடுகளை அறுத்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் உலக அரங்கத்தில் இந்தியா முதல் நிலையில் இருக்கும். அப்போ எத்தனை மாடுகளை நீங்கள் காப்பாற்றி விட்டு இருக்கலாம், அப்போ அங்கெல்லாம் போய் செஞ்சிருக்கலாம்ல. ஆனால் முஸ்லிமுடைய பண்டிகை நாளில் மட்டும் வராங்க என்று சொன்னால் முழுக்க முழுக்க மத வெறுப்பினுடைய ஒரு அடையாளமாகத்தான் அந்த நபருடைய நடவடிக்கையும் சரி, அதை ஊடகத்தில் செய்தியாக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மத வெறுப்பு சிந்தனை தவிர இதில் வேறு ஒன்றுமே கிடையாது.